வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜை இப்போ 3D மாடலாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் டாப் வியூ சூஸ் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு டைமென்ஷன்ஸில் 45 கொடுத்து ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் இப்போ வியூவில் போயிட்டு சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூவை வச்சுட்டு எக்ஸ்ட்ரூட் கமாண்டை போயிட்டு 65 mm நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். தென் விசுவல் ஸ்டைல் போயிட்டு கான்செப்சுவல் விசுவல் ஸ்டைலை வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு 15 20 15 20 கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். வியூவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஜாயின் கமாண்டு போயிட்டு அந்த லைன் பவுண்டரியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். கமாண்டு போயிட்டு 45 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். தென் காப்பி கமாண்டு போயிட்டு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஜெக்டோட கார்னர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அனதர் கார்னர் பாயிண்டில் கொண்டு போய்ட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் டிராஃப்டிங் செட்டிங்குள்ளே போங்க. டிஎஸ் ஷார்ட்கட்டு. இதில் 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு இருக்கும். உங்களுக்கு வேணுன்றதை ஆன் பண்ணிக்கோங்க. 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஷார்ட்கட்டு F4. சப்ட்ராக்ட் கமாண்டுக்குள்ளே போங்க. ஷார்ட்கட் SU. உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. தென் தேவையில்லாத ஆப்ஜெக்டை செகண்டாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் 2 ஆப்ஜெக்ட்டும் சேம் டைம்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ட்ராக்ட் ஆகிடும். பிக்சரில் இருக்கிற மாதிரி ரைட் சைடில் இருக்க ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் இருக்க ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வியூஸில் போய் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் கமெண்ட் போயிடுங்க. ரெக்டாங்கிளில் டைமென்ஷன்ஸ் ஆப்ஷனில் லென்த்து 15 வித் 15 கொடுத்து ஒரு ரெக்டாங்கிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ சூஸ் பண்ணிங்க. இல்லைனா ஹோமில் போயிட்டு ஹோமை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் பேரலல் வியூ சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் கமாண்டுக்குள்ளே போயிட்டு அந்த ரெக்டாங்கிள் பவுண்டரியை செலக்ட் பண்ணி 65 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். தென் காப்பி ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வேணுன்ற இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ட் கமாண்டுக்குள்ளே போங்க. ஷார்ட்கட் SU. உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. தென் தேவையில்லாத ஆப்ஜெக்டை செகண்டாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இந்த மாடலை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.